Hi friends, welcome to our channel. Feel free to cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி தொகையல். வாங்க இப்ப அதுக்கு தேவையான ingredients என்னங்கறத பார்க்கலாம். ஒரு பெரிய முள்ளங்கில பாதி எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பல் எடுத்துர்க்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 4 வரமிளகாய். பச்சை மிளகாய்க்கு பதிலா வரமிளகாவே நீங்க ஃபுல்லா கூட எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் அதிகமா யூஸ் பண்ணா இதுக்கு நல்லா இருக்கும். 5 பல் பூண்டு, நல்ல பழுத்த தக்காளியா பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை. தாளிக்கிறதுக்கு இல்லாமல் தனியாக கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு தொகையில் வந்து வதக்கிறதுக்கு நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். இந்த உளுந்து நல்லா வறுபடணும். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து பூண்டு வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயத்தோடைய வரமிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கும். முள்ளங்கி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். முள்ளங்கியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வந்து வதங்கணும். இப்போ இந்த முள்ளங்கி இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முள்ளங்கியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தக்காளி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். புளியை இப்படி வந்து வதக்கும் போது போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் வந்து அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளியெல்லாம் வந்து நல்லா குழைவாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இது ஒரு 3 நிமிஷம் இதுக்கப்புறம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் தக்காளி வந்து மசிஞ்சிடும். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்ததில் பாதி தான் இதில் ஆட் பண்ணுறேன். மீதி வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சூட்லேயே வந்துட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் வந்து வதங்கிடும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. இது வந்து ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தண்ணியே விடாமல் நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், தண்ணி விடாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிக்கிற பேன் வச்சாச்சு. பேன் வந்து ஓரளவுக்கு சூடாகட்டும். பேன் ஓரளவுக்கு சூடாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இதோடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்மளோட முள்ளங்கி தொகையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.